வணக்கம். மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, நீங்க அனுபவித்த துரோகங்கள், இழந்த நம்பிக்கைகள், உலகம் உங்களை நிராகரித்த தருணங்கள், இவை அனைத்தும் ஒரு காலத்துல ஒரு முடிவுக்கானது வரப்போகிறது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையானது ஏற்படும். அதுவும் உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உங்களால காண முடியும். இதனால நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். முக்கியமா உங்களை விட்டு ஏமாற்றி சென்ற நபர்கள், அவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. அவங்களே உங்களை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக ஒரு நாளாக உங்களுக்கு ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் என்னென்னு வரிசையாக கூறுகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உறவுகள்ல ஏற்பட்ட துரோகங்கள், நீங்க யாரையும் நம்பினால் உள்ளத்தை முழுவதும் வைத்து நம்புவீங்க. இல்லை அப்படின்னா அவங்கள நீங்க நம்பவே மாட்டீங்க. ஒரு முறை நம்பிவிட்டால் ஒருபோதும் அவங்களுக்காக நீங்க துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கையே உங்களுக்கு காயமாக திருப்பி கொடுத்திருப்பாங்க. நீங்க யார் மீது ஒரு நம்பிக்கையை வைத்தீங்களோ அவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கெடுதல் பண்ணியிருப்பாங்க. உங்களிடம் உதவி கேட்டவர்கள் பின்னால் உங்களை பத்தி தவறாக பேசியிருப்பாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்காக நீங்கள் எல்லாம் செய்தவர்கள் நேரம் வந்தபோது உங்களை விட்டு மற்றவங்க கூட சென்று இருப்பாங்க. யார்கிட்ட அடுத்த தேவை உங்களுக்கு இருக்கோ உங்களை விட்டு அவங்களிடம் செல்வாங்க. நெருக்கமானவங்க கூட உங்களை விட்டு தூரமாகவாங்க. நீங்க செல்லாமல் தாங்கியது அதிகம். நீங்க அவங்ககிட்ட சொல்லாம அவங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அது பண விஷயமாக இருக்கட்டும், உதவிகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லயும் அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. நான் இதுக்கு தகுதியானவனா அப்படின்னு பல இரவுகள் உங்களை சிந்திக்க வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் நீங்க அதிகமா நம்பிக்கை வைத்த நபர்களினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக பணம், வேலை, வாழ்க்கையில சிக்கல்கள். கடந்த சில காலங்களாக மாதங்களாகவே வேலை நிலையிலான குழப்பங்கள், வேலை செய்கின்ற இடங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு செல்லலாமா அப்படிங்கிற சில குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் அந்த பொறுப்புகளினால் உங்களுக்கு எந்த விதமான பயன்களும் இருக்காது. உங்களுடைய மேல் அதிகாரிகளின் வேலைகளை உங்களிடம் கொடுத்திருப்பாங்க. அந்த பொறுப்புகளினால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் இருக்காது. இருந்தாலும் அந்த பொறுப்புகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நினைத்து நீங்க இந்த ஒரு நேரத்துல ரொம்பவும் வருத்தப்படுவீங்க. அவங்களுக்குரிய வேலைகளை உங்களை கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க. இதனால அந்த ஒரு வேலையிலிருந்து மாற்றமானது பெறணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா நினைத்து கொண்டே இருப்பீங்க. உழைப்புக்கு எளிதில் உங்களுக்கு கிடைக்காத பலன்கள், தொழில் விஷயத்திலும் சரி, இல்லைன்னா நீங்க பார்க்கின்ற வேலையிலும் சரி, உங்களுடைய உழைப்பு கடின உழைப்பா இருக்கும். ஆனா அதற்கேற்ற ஒரு பலனானது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். திடீர் செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். சேமிப்பு இல்லாமல் போன நிலையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதை ரொம்ப காயப்படுத்தும். இன்னும் சிலருக்கு வேலை மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும். வியாபாரத்துல தடைகள் ஏற்பட்டிருக்கும். கையில் வந்தது கையில் நீடிக்காத ஒரு நிலையானது பணத்தில் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய உழைப்பு உலகமானது மதிக்காமல் இருக்கும். அப்படிங்கிற தருணம் கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டிருக்கும். மன அழுத்தம், அடுத்ததாக பயம், தனிமை. சில திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உள்ளுக்குள் சோர்ந்து போயிருப்பீங்க. யாரிடமும் சொல்ல முடியாத வழிகள், அதுவும் நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு உங்களை நம்ப வைத்து ஏமாற்றிய அந்த வழிகள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். மனதளவுல நெகிழ்ச்சி, நம்பிக்கையானது குறைவாக இருக்கும். நெருக்கமானவர்கள் உங்களிடம் நடந்ததை நீங்க யோசித்து கொண்டே இருப்பீங்க. அவன் எதுக்கு இப்படி பண்ணனா, நம்ம அவனுக்கு உண்மையா தானே இருந்தோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கண்களில் சிரிப்பு இருந்தாலும் உள்ளத்துல புன்னகையும் இருக்காது, எந்த விதமான மகிழ்ச்சியும் இருக்காது. ஆனா வெளியில மட்டும் நீங்க சிரித்த முகத்துடன் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருப்பது. ஆனா இனி வருகின்றவை என்னவென்று நான் கூறுகிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது சரியா தவறா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் சாதாரண நாட்களாக இருக்காது, சாதாரண மாற்றமாகவும் இருக்காது. இது உங்களுடைய கிரகநிலையானது உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். முதலாவதாக குரு பகவான். அதிர்ஷ்டத்துக்கு புதிய ஸ்தானத்துல குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துல, மிதுனம் ராசிக்காரங்களுடைய நட்சத்திரத்துல இந்த ஒரு நாள்ல அமைந்திருக்கிறார். இதனால உங்களுக்கு மிக பெரிய அளவுல திடீர்னு வருமானமானது ஏற்படும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை மீண்டும் நீங்க செயல்படுத்துவீங்க. அப்படி செயல்படுத்துனீங்க அப்படின்னா அந்த ஒரு வேலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனானது கிடைக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். குருவின் பார்வை உங்கள் வாழ்க்கையை ஒளியால் இந்த ஒரு நாள்ல நிரப்பும். எனவே நீங்க நினைத்ததெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக நடக்கும். அடுத்ததாக சனி பகவான். தடைகளை அகற்றக்கூடிய நிலையானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். சனி பகவான் மிக முக்கியமான ஸ்தானத்தில் நிலையாக நிற்கிறது. இதனுடைய பயனாக உங்களை தடுத்து நின்றவர்கள் இந்த ஒரு நாள்ல விலகுவாங்க. உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்களும் சரி, உங்களை தடுத்து நிறுத்தியவங்க உங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல உங்களை விட்டு விலகி விடுவாங்க. துரோகிகள் தங்கள் தவற இந்த ஒரு நாள்ல உணர்ந்து உங்களிடம் பேசி அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவாங்க.
பொய் பேசக்கூடிய மக்கள் தானாக உங்களை விட்டு தூரம் போவாங்க. உங்களை விட்டு இந்த ஒரு நாள்ல உறவுகள் தூரம் போறாங்க அப்படின்னா அவங்கள தூரம் போக விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத நபர்கள். அவர்களை மீண்டும் நீங்க போயிட்டு தாங்கி உங்களுடைய வாழ்க்கைகளை கூட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் மிக பெரிய அளவுல கெடுதல்களை ஏற்படுத்துவாங்க. நீண்ட கால சோதனைகள் முடிவடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். சனி பகவான் உங்களின் வாழ்க்கையில் சரியான நீதியை இந்த ஒரு நாளில் நிலைநிறுத்தப் போகிறார். எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க உங்களுக்கான நாளா பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியானது கிடைக்கும். அடுத்ததான் செவ்வாய் பகவான் தைரியத்தையும் சக்தியையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல உங்களுடைய நட்சத்திரத்துல இந்த கிரகநிலையானது அமைந்திருக்கிறது. செவ்வாய் உங்களின் மன உறுதியை இரட்டிப்பாக்க மாற்றுவார். புதிய முடிவுகளை உங்களுக்கு எடுக்க வைப்பார். புதிய வேலை வியாபாரம் அதுல உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்துவார். பெரிய திட்டங்களை உங்களை தீட்ட வைப்பார். மன வலிமையை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இந்த ஒரு நாள்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு பண்ணுவார். இதனால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உங்களால செய்ய முடியும். இந்த ஒரு கிரக மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பு முனைகள், கடந்த துரோகங்களை மறக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பானது உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களை விட்டு சென்றவர்கள் இந்த ஒரு நாள்ல உங்களை தேடி வருவாங்க. ஆனா நீங்க அவங்களை ஏற்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு வலிமையான இடத்துல நீங்க இருப்பீங்க. எனவே அவங்களுடைய வாழ்க்கைக்கு வேணுமா வேண்டாமா, அவங்க இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பண்ணினதே போதும் அப்படின்னு ஒரு மனதில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்கள உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அவங்களால மீண்டும் உங்களுக்கு சிக்கல்கள் வரும். ஏன் அப்படின்னா நீங்க அவங்க கூட உயிருக்கு உயிரா பழகி இருந்திருப்பீங்க. அப்பயே அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு நேரத்துல அவங்க உங்களை தேடி வராங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அதனாலதான் உங்களை இந்த ஒரு நாள்ல தேடி வராங்க. எனவே முடிந்த அளவுக்கு அவங்களை விட்டு நீங்க விலகுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக பண அதிர்ஷ்டம் திறக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த பண அதிர்ஷ்டமானது பணி உயர்வினால் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார வளர்ச்சியினால் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வருமானத்தினால் உங்களுக்கு இந்த பணத்தானது அதிகமாக ஏற்படும். பண வரவு திடீர்னு உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். கையை விட்டு சென்ற பணம் கூட மீண்டும் உங்களுடைய கைக்கு வரும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படவே ஏற்படாது. அடுத்ததா குடும்பத்தில் மகிழ்ச்சி, சண்டை, கருத்து வேறுபாடு, தூரமான உறவுகள் இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல சரியாகும். சரியாகி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்குவார்கள். குடும்பத்தில் ஒரு சிரிப்பு சத்தமானது இந்த ஒரு நாளில் உங்களுடைய குடும்பத்தில் கேட்கும். அந்த அளவுக்கு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். புதிய நபர் இல்லைன்னா புதிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். புதிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. பழைய நபர்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று விடுப்பாங்க. சென்று விட்டு இந்த ஒரு நேரத்துல புதிய நபர்கள் உங்களை தேடி வந்து உங்களை மிக பெரிய அளவுல நன்மைகளுக்கு ஆளாக்கி விடுவாங்க. அந்த அளவுக்கு புதிய நபர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையையும் பெரிய ஒரு மாற்றத்திற்கும் கொண்டு செல்வார்கள். எனவே அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எங்கேயோ அனுபவித்து விடலாம். அடுத்ததாக அதிர்ஷ்ட கதவு திறக்கக்கூடிய நேரம். இன்னும் 20 நாட்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கான ஒரு தங்க காலமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்துல 3 மறக்க முடியாத நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பணமானது பண அதிர்ஷ்டம் உங்களுக்கு உயரக்கூடும். எதிர்காலம் தன்னால் உங்களுக்கு திறப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மன அமைதி உங்களுக்கு பெருகக்கூடும். இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக நடக்கும். திருவாதிரை அன்பர்களே, நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை வளர்ப்பதற்காக அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நாள்ல புரிந்துக்கிடணும். இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய வெளிச்சமாக இருக்கும். அதிர்ஷ்ட கதவானது திறந்து வெற்றியானது உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த ஒரு நாள்ல பாசமானது உங்களை தேடி திரும்ப வரும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். எனவே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் நீங்க கூறுவதை பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்வேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.